ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 10. ஹெண்டர்சனை நமக்கு காமிக்கிறாங்க. இவ்வளவு வயசான காலத்துலயுமே காலம்பரம் இருந்துச்சு ஜாகிங் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த ஈடன் காலேஜ்ல ஹாஸ்டலும் இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு சிலைக்கு போயிட்டு அவன் மரியாதை செலுத்துறான். அதுக்கப்புறமா அவனோட ரெகுலர் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு டீச்சர் இப்ப அந்த இடத்துக்கு வரவும் உங்களுக்கும் டீ வேணுமா அப்படின்னு கேட்கறான். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாரு. ஆமா, உங்களை சின்ன பசங்களோட கிளாஸ்ல தூக்கி போட்டிருக்காங்களே, நீங்க எப்போ பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கறவரு அந்த சின்ன பசங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பொண்ணு இன்னொரு பையனை அடிச்சிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் கேட்கவும் அந்த பொண்ணு ரொம்பவே எலகண்டா இருக்கிற பொண்ணு, பட் கொஞ்சம் எலகன்ட் மிஸ் ஆகி டென்ஷன் ஆகிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் சொல்றான். சரி போக போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு டீச்சர் சொல்றாரு. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கிற ஹெண்டர்சன் அவனுமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்காங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. டேமியனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்காங்க. அப்ப ஸ்கூலுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோல எல்லாருமே பேரண்ட்ஸோட நிக்கிறாங்க. ஆனா டேமியன் மட்டும் தனியா நிக்கிறது நினைச்சு அவன் வருத்தப்பட்டு இருக்கும்போது, டேமியன் உங்க அண்ணனோட போட்டோவை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோ பாருங்க, வேற எங்கேயாச்சும் இருக்கா? இதோ அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு, நீங்களும் அதே மாதிரி சாதனைகள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவோம். ஆமா கண்டிப்பா நான் சாதிக்க தானே செய்வேன் அப்படின்னு டேமியன் சொல்றான். அடுத்த வர பிஇ கிளாஸ் வருது. டாஜ் பால்ல நம்ம ஒரு என்விபியா மாறணும்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கும் கிளாஸ் 7 மூலியமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்த சொல்லுவோம். டேமியனும் அந்த ஸ்டெல்லா ஸ்டார் அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு உடனே ஹெண்டர்சன் கிளம்புறான். ஆனியா ஸ்டெல்லா ஸ்டார் அடைவாளா அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கிளாஸ்க்கு போய் பார்த்தா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆனியாவும் டேமியனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெல்லா ஸ்டாரை வாங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் யோசிக்கிறான். இப்போ ஆனியா வீட்டுக்கு போயிட்டு அப்பா என்னைய ட்ரைனிங் பண்ணுங்க, அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல டாஜ் பாட் காம்படிஷன் நடக்கு, அதுல வின் பண்ணா நமக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கும் கிளாஸ் 7 மூலியமா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பெக்கி சொன்னா. சோ என்ன ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு ஆனியா சொல்லவும் இது கண்டிப்பா ஒரு ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். சரி நம்ம ட்ரெயின் பண்ணலாம், என்ன கேம்னு கேட்கவோ டாஜ் பால் அப்படின்னு ஆனியா சொல்றா. உங்களோட கில்லர் மூவ் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஆனியா சொல்லவோ சரி நான் உன்ன ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ டாஜ் பால்லாம் விளையாடி இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஏதோ லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எதிரிங்களை கொல்றதுக்காக நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோட அல்ட்ரா கில்லர் மூவ் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஆனியாக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனியாவும் சும்மா கஷ்டப்பட்டு வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா அவ ட்ரைனிங்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. ஒரு 6க்கே அவளால எந்திக்க முடியல. இதுல உனக்கு ஸ்டாமினா தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி யோர் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. பட் ஆனியா கீழே விழுந்துருதா. பால நீ எரியும் போது ஜஸ்ட் உன்னோட கை மட்டும் வேலை செய்யக்கூடாது, உன்னோட ஃப்ரண்ட் கால் இப்படி முன்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறமா உன்னோட ஹிப்ஸை ரொட்டேட் பண்ணி உன்னோட மொத்த பாடியோட ஸ்ட்ரென்த்தையும் கொண்டு வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னு த்ரோ பண்ணி காமிச்சா ஒரு மரமே அதுல உடஞ்சு விழுது. இப்ப அப்படியே ஆனியா வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இதுக்கு பேர் தான் ட்ரைனிங்கா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போறான். ஆனியா இப்படி தூங்க கூடாது அப்படின்னு யோர் வந்து எழுப்புறா. காமெடியா போய்கிட்டு இருந்த அந்த ட்ரைனிங் இப்ப கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஆனியாவும் ஓரளவுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனியா நல்லாவே ட்ரைனிங் எடுத்து முடிச்சிட்டா. அந்த ஸ்டெல்லா ஸ்டாரை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி இப்போ காம்படிஷனுக்கு வெறித்தனமா ப்ரிப்பேர் ஆகுறா. அண்ட் காம்படிஷன் டேவோ வருது. அந்த ஸ்டெல்லா ஸ்டாரை நான் அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்லி ஆனியா நின்னுட்டு இருந்தா. என்னதான் நம்ம ஒரே டீம்ல இருந்தாலும் நீ வின் பண்ண முடியாது, டீமியன் தான் அந்த ஸ்டெல்லா ஸ்டாரை அடைய போறாரு அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்பா டார்கெட்டோட பையன் தான் இவன் கூட நான் எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனியா பார்த்துட்டு இருந்தா. என்ன எதுக்காக பாக்குறா அப்படின்னு அவன் கேட்கறான். இவன் ரொம்ப ஓவரா போறான் அப்படின்னு ஆனியா கடுப்பாவரா. நான் எப்படியாச்சும் அந்த ஸ்டெல்லா ஸ்டாரை அடையணும் அப்படின்னா தான் எங்க அப்பா என்ன கவனிப்பாரு அப்படின்னு சொல்லி டீமியனுக்கும் அந்த ஸ்டெல்லா ஸ்டார் தேவைப்படுது. ஆனியாவோட கிளாஸ்க்கோ வேற ஒரு கிளாஸ்க்கோ இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பிடி சார் இன்னைக்கு வரலங்கிறதுனால ஹெண்டர்சனே தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல ஸ்டெல்லா ஸ்டார் அடையணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட குறிக்கோளா இருக்கு. டேமியனும் சும்மாலாம் உட்காந்துருக்கல. டேமியனோட ஆளுங்க அவங்க ஆப்போனன்ட் கிளாஸோட ஃபுல் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான இவனை தோக்கடிச்சா போதும் நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டேமியன் இப்போ டைரக்டா அவனுக்கு ஏம் பண்ணி அடிக்கிறான். பட் அவன் என்னடானா அசால்ட்டா அதை படிக்கிறான். பாக்குறதுக்கு மாடு மாதிரி இருக்கான். இவன் என்ன நம்ம கிளாஸ் தான் படிக்கிறானா, பாக்க எங்க ஏஜ் மாதிரியே இல்ல மான்ஸ்டர் மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பெக்கி பயப்படுறா. அவன் சாதாரண ஆள் கிடையாது. கிண்டர் கார்டன்லயே நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கான்னு சொல்லவோ கிண்டர் கார்டன்ல என்ன மாதிரிடா காம்படிஷன் வைக்கிறாங்க அப்படின்னு பெக்கி கேட்கிறா. எனக்கு ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் வந்துட்டு நிறைய பேரை டார்கெட் பண்ணி ஒரே பால்ல 4 பேரை தோக்கடிச்சிருந்தான். அது ஜஸ்ட் ஏதாச்சும் ஃப்ளோக்ல அடிச்சிருப்பான் அப்படின்னு டீமியனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் என்னோட கேம் எப்பவுமே மிஸ் ஆகாது, எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி அதை பிராக்டிகலாவோ டெஸ்ட் பண்ணி தான் இதை எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவனோட ஒரு மூவ்ல ஒரு இரும்பு கம்பியவே வளைச்சிருந்தான். அவங்க அப்பா ஆர்மில ஒரு பெரிய ஆபீசரா இருக்காரு. அஸ்டானியால நம்ம பேரை நீ தான் நிலநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஸ்டெல்லா ஸ்டாரை இவனை அடைய வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்றாரு. விட்டா நீ அடிக்கிற அடியில் நாங்கள் இறந்துருவோம் போலியா அப்படின்னு பெக்கி கேட்கவும் நான் பொண்ணுங்களை மட்டும் வேணா மெதுவா அடிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இந்த வாங்கிக்கோ அப்படின்னு பெக்கி ஏறிடா. அசால்ட்டா அதை பிடிச்சி அவளையே தோக்கடிச்சிருதான். ஆக்சுவலி டேமியனும் ஒன்னும் சும்மா உட்காந்துருக்கல. அவனும் செம ட்ரைனிங்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எடுத்திருக்கான். இப்போ அவங்க எல்லாருமே மலை மாதிரி ஏறிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் லைட்டா தவறி கீழே விழுறான். பார்க்ல இருக்கிற சாதாரண அந்த கம்பியை தான் இவங்க மலை மாதிரி ஏறி இருக்காங்க. டேமியன் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக்க தடுத்துருக்கான். பார்த்தா அதுவும் பார்க்ல இருக்கிற ஒரு டயர் தான். இவனுங்க எடுத்த ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. இருந்தாலுமே வேற லெவல்ல சூப்பராலாம் அடிக்கிறானுங்க. அந்த பையன் ஈஸியா பால பிடிச்சு
எல்லாரையுமே தோக்கடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஷேடோ த்ரோ அப்படின்னு சொல்லி இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணாலும் ஈஸியா அவன் பிடிச்சிட்டு இல்யூஷனா என்ன நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். டீமியன்னா என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை காப்பாத்துறேன், எனக்காக நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க, என்னதான் எனக்கு ஞாபகம் இல்ல, இதுல நீங்க எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில அடி வாங்கிக்கிறான். இல்ல நண்பா என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் ஆளுகிட்டே போய் பாக்குறான். எனக்காக நீ இதுல எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட சாக்ரிஃபைஸ நான் வீணா போக்க விட மாட்டேன், கண்டிப்பா உனக்காக ஜெயிக்கிறேன் அப்படின்னு அந்த இன்னொரு பையன் பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனையும் அடிச்சு அவுட் பண்றான். ஆனியா கிளாஸ்ல நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. கடைசியா இப்ப ஆனியா வந்துட்டு அவன் டார்கெட் பண்றான். ஆனியா அவனோட மைண்ட் ரீட் பண்ணி காலுக்கடியில அவன் அடிக்க போறான்னு தெரியவோ டக்குன்னு ஜம்ப் பண்ணிருந்தா. அவ எப்படி கரெக்டா ஜம்ப் பண்ணா, சரி ஓகே லெஃப்ட் ஷோல்டர்ல அடிக்கிறான் அப்படின்னு அவன் நினைக்கவோ டக்குன்னு அவன் லெஃப்ட் ஷோல்டர் திருப்பிதா, ரைட் ஷோல்டர் தூக்கிதா. என்னோட அட்டாக் ஒன்னு கூட மிஸ் ஆனதுல இவ என்னோட மூவ்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்றான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அட்டாக் தானாவே சைட்ல போற மாதிரி வைக்கிறேன், அதுல அவ கண்டிப்பா அட்டாக் ஆவா அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணா. ஆனியா அவன் மைண்ட் ரீட் பண்ணி அசையாம அதே இடத்துல அப்படியே நிக்கிறா. பால் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆகி இன்னொருத்தனை போய் அடிக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவன் அழ ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல நீ நல்லாவே டாஸ் பண்ற அப்படின்னு டேமியன் பாராட்டுறான். ஆனியா எல்லா பால்ல இருந்துமே ஈஸியா தப்பிச்சிட்டா. அதுலயோ அசையாம கூட ஒரு பால தப்பிச்சிருக்கா. அவ ரொம்பவே எலகண்ட் அப்படின்னு சொல்லி ஹென்டர்சன் இம்ப்ரெஸ் ஆகிறான். ஆனியா கால் தடுக்கி கீழே விழுந்துருதா. அந்த நேரம் பார்த்து ஒரு பால் அடிக்கவோ ஒரு வழியா அவ எஸ்கேப் ஆயிருந்தா. கீழே கிடக்கிற ஒன்னால கண்டிப்பா இந்த பால டாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் செம ஃபாஸ்டா ஆனியா மேல பால் எறிதான். கீழே விழுந்தது உன்னோட தப்பு தான், கண்டிப்பா உன்னால இதை தடுக்க முடியாது, நீ அவுட் ஆனா பரவாயில்ல உனக்கும் சேர்த்து நான் இதுல ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேமியன் நினைக்கிறான். பட் ஆனியா மேல அடிபட்ட கூடாதுங்கிறதுக்காக டேமியன் அந்த பால பிடிச்சிருதான். பட் அந்த பால் கீழே விழுந்துருது. சோ இப்ப டேமியனும் அவுட் ஆயிட்டான். அப்படின்னு நீ கெட்ட பையன் கிடையாதா, குட் பை அப்படின்னு ஆனியா கேட்கவும் நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் பாலை கேட்ச் பண்ண தான் ட்ரை பண்ணேன், சரி இப்போ நீ தான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போறான். அல்டிமேட் கில்லர் மூவை யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு அவன் ஃபிளாஷ்பேக்கை யோசிக்கிறா. லைட் அளவுக்கு ஃபாஸ்டா போற மாதிரி ஒரு மூவை யோர் கத்து கொடுத்துருப்பா. அந்த மூவை யூஸ் பண்றதுக்கான நேரம் இது அப்படின்னு ஆனியா ரெடியா நிக்கிறா. அன்னைக்கு என் மூஞ்சில பஞ்ச் பண்ணப்போ அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனியாவால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேமியன் நினைக்கிறான். எல்லாருமே என்ன நடக்குதுன்னு ரொம்பவோ ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. யோர் சொல்லி கொடுத்த மாதிரியா ஆனியா காலை மேல தூக்கி செம்ம ஃபாஸ்டா ஏறிறா. அந்த ஸ்ட்ராங்கான பையனே கொஞ்சம் பின்னாடி போய் நின்னுக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா பால ஏறிறா. அவ்வளவுதான், ஆனியாவை தோத்து போயிட்டா. இப்போ அந்த பையன் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னோட ஸ்டெல்லா ஸ்டார் எங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், சாதாரண கேம்ல வின் பண்ணதுக்குலாம் ஸ்டெல்லா ஸ்டாரை கொடுக்க மாட்டோம், ஸ்டெல்லா ஸ்டார் அடையணும்னா நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்றான். அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கறதே அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது. எப்பவும் சண்டை போடுற ரெண்டு பசங்க இன்னைக்கு ஒத்துமையா போராடி இருக்காங்க, அவங்க ஸ்டெல்லா ஸ்டார் அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹெண்டர்சன் யோசிக்கவும், நீ என்ன இவ்வளவு மொக்கையா கேவலமா எறிகிற, உன்னை போய் நான் தேவை இல்லாம காப்பாத்திட்டேன் அப்படின்னு டீமின் வந்து திட்டவும், இவன் மோசமான பையன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. அவசரப்பட்டு இவங்களை நல்ல விதமா சொல்லிட்டோமா அப்படின்னு ஹெண்டர்சன் நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நான் இந்த எபிசோட் பார்க்கும்போது ஆனியா அந்த கில்லர் பஞ்ச வேற லெவல்ல பண்ணா அப்படிங்கிறதுனால இந்த பால்லையும் வேற லெவல்ல பண்ணுவா அப்படின்னு நினைச்சேன். ஒரு கடத்துல ஸ்லோ மோஷன்ல காமிக்க ஆரம்பிக்கவோ எபிசோட முடிச்சிருவாங்க, நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் போல அப்படின்னு நினைச்சேன். பட் அது இவ்வளவு காமெடியா முடியும் நான் 1% கூட யோசிக்கவே இல்ல. என்னதான் இருந்தாலுமே சின்ன பசங்க தானே, அது போக ஒருவேளை இதுல ஆனியா ஜெயிச்சிருந்தாலுமே கூட அவளுக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைச்சிருக்காது. சோ அதனால அவ தோத்து போனது பெருசா எதுவும் மாற்றத்தை கொண்டு வர போறது இல்ல. நெக்ஸ்ட் எபிசோடும் இது லெவலுக்கே சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.